தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித சூசையப்பரை நினைவு கூறக்கூடிய இன்று தாயாம் திரு அவையானது இன்னொரு புனிதரையும் நினைவு கூறுகின்றது. மறை வல்லுனரும் துறவு மடத்து தலைவருமாகிய புனித பெர்னாடை இன்றைய நாளிலே நாம் நினைவு கூர்ந்து கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். தன்னுடைய படிப்பினைகள் மூலமாக மக்களை நம்பிக்கையின் பாதையிலே வழி நடத்தியவர். பல திருத்தந்தையர்களுக்கும் ஆலோசகராக திகழ்ந்தவர். தன்னுடைய சிறந்த ஒரு ஆழ்நிலை தியானத்தின் மூலமாக துறவு மட தலைவராக உயர்ந்தவர். அன்னை மரியா மீது அதிகமாக பக்தி கொண்டிருந்த இந்த புனித பெர்னாடு தான் பாரம்பரியமாக சொல்லப்பட்டு வருகின்ற மிகவும் இரக்கமுள்ள தாயே என்கின்ற அந்த ஜெபத்தை நமக்கு தந்தவர். இந்த புனிதருடைய அடிகளை பின்பற்றி நாமும் கூட அன்னை மரியாள் மீது அதிக பக்தி கொண்டு வாழவும், நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக ஆழ்நிலை தியானத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இறைவன் மீதான நம்பிக்கை வாழ்வில் நாம் இன்னும் ஆழப்பட, மக்களையும் அப்படிப்பட்ட நம்பிக்கை பார்வையிலே நம்பிக்கை பாதையிலே நடக்க பயிற்றுவிக்க தேவையான அருள் வேண்டி, அவருடைய பரிந்துரை வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, துறவு மடத்து தலைவரான புனித பெர்னாடு உமது இல்லத்தின் மீதுள்ள ஆர்வத்தால் பற்றி எறிந்து உமது திரு அவையில் அறிவொளி வீசவும் அன்புத்தியை மூட்டவும் வரமளித்தீரே. அவருடைய பரிந்துரையால் நாங்கள் அவரை போலவே மிகுந்த ஆர்வத்தோடு ஒளியின் மக்களாக என்றும் வாழ அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
செக்கேமின் மக்களே, எனக்கு செவி சாயுங்கள், கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார். நீதித்தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 6 முதல் 15 முடிய. அந்நாட்களில் செக்கேம் மற்றும் பெத்மில்லோவின் குடிமக்கள் அனைவரும் செக்கேமில் சிலைத்தூண் கர்வாலி மரத்தடியில் அபிமெலக்கை அரசனாக ஏற்படுத்தினர். இது யோத்தாமுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் கெரிசிம் மலைக்கு ஏறி சென்று அதன் உச்சியில் நின்று கொண்டு உரத்த குரலில் கூப்பிட்டு கூறியது: செக்கேமின் மக்களே, எனக்கு செவி சாயுங்கள், கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார். மரங்கள் தங்களுக்கு ஓர் அரசனை திருப்பொழிவு செய்ய புறப்பட்டன. அவை ஒலிவ மரத்திடம், எங்களை அரசாளும் என்று கூறின. ஒலிவ மரம் அவற்றிடம், எனது எண்ணெயால் தெய்வங்களும் மானிடரும் மதிப்பு பெறுகின்றனர். அப்படி இருக்க அதை உற்பத்தி செய்வதை நான் விட்டு கொடுத்து மரங்களுக்கு மேல் அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் அத்திமரத்திடம், வாரும், எங்களை அரசாளும் என்றன. அத்திமரம் அவற்றிடம், எனது இனிமையையும் நல்ல பழத்தையும் விட்டுவிட்டு மரங்கள் மீது அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் திராட்சை கொடியிடம், வாரும், எங்களை அரசாளும் என்றன. திராட்சை கொடி அவற்றிடம், தெய்வங்களையும் மானிடரையும் மகிழ்விக்கும் எனது திராட்சை ரசத்தை விட்டுவிட்டு மரங்கள் மேல் அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் எல்லாம் முட்புதரிடம், வாரும், எங்களை அரசாளும் என்றன. முட்புதர் மரங்களிடம், உண்மையில் உங்கள் மீது ஆட்சி செய்ய நீங்கள் என்னை திருப்பொழிவு செய்தால் வாருங்கள், என் நிழலில் அடைக்கலம் புகுங்கள். இல்லையேல் முட்புதரான என்னிடமிருந்து நெருப்பு கிளர்ந்தெழுந்து லெபனோனின் கேதுரு மரங்களை அழித்துவிடும் என்றது. ஆண்டவர் விளங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். ஆண்டவரே, உமது வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். நீர் அளித்த வெற்றியில் எத்தனையோ அவர் அக்களிக்கின்றார். அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்திரளினீர். அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை. பல்லவி. உண்மையில் நலமிகு கொடைகள் ஏந்தி நீர் அவரை எதிர்கொண்டீர். அவர் தலையில் பசும்பொன் முடி சூட்டினீர். அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார். நீரும் முடிவில்லா நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்தீர். பல்லவி. நீர் அவருக்கு வெற்றி அளித்ததால் அவரது மாட்சிமை பெரிதாயிற்று. மேன்மையையும் மாண்பையும் அவருக்கு அருளினீர். உண்மையாகவே எந்நாளும் நிலைத்திருக்கும் ஆசிகளை அவர் பெற்றுள்ளார். உமது முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டுகளிக்கச் செய்தீர். பல்லவி. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20, இறைவசனங்கள் 1 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார்.
அவர் நாளொன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாட்களை அழைத்து, கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணி அளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர். அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் 1 தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள், பகல் முழுவதும் வேலை பழுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா? அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதனுக்கு துறவியாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை. எனவே அவன் ஒரு துறவு மடத்தை அணுகுகிறான். துறவு மடத்தை அணுகி அங்கே இருந்த தலைமை துறவியிடம் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார். அந்த தலைமை துறவி அந்த மனிதனிடத்திலே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ துறவியாக மாறலாம், ஆனால் அதற்கு ஒரே ஒரு கட்டளையை நீ கடைபிடிக்க வேண்டும், ஒரு உறுதிமொழி கொடுக்க வேண்டும். அமைதியாக இருப்பேன் என்கின்ற உறுதிமொழியை கொடுக்க வேண்டும். இந்த துறவு மடத்திலே நீ பேசவே கூடாது. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 2 வார்த்தைகளை நீ பேசலாம், 2 வார்த்தைகள் மட்டும்தான் நீ பேச முடியும் என்று அவனிடத்திலே அந்த கட்டளையையும் கொடுத்தார். அவனும் அதற்கு இசைவு தெரிவித்தவாறு தான் ஒரு துறவியாக மாறுவதற்கு சம்மதம் தெரிவித்தான். நாட்கள் உருண்டோடின, 3 ஆண்டுகள் கடந்தன. அந்த தலைமை துறவி புதியதாக துறவு நிலைக்கு வந்த அந்த துறவியிடம் கேட்கின்றார், நீர் பேச விரும்பிய அந்த 2 வார்த்தைகளை பேசலாம் என்று சொன்ன பொழுது, அந்த புதியதாக துறவியாக மாறியிருக்கக்கூடிய அந்த மனிதர் சொன்னார், சாப்பாடு நன்றாக இல்லை. முடிந்தது. மீண்டும் 3 ஆண்டுகள் பயணம் தொடங்கியது. 3 ஆண்டுகள் கழித்து அந்த தலைமை துறவி மீண்டும் அவனிடத்தில் கேட்கின்றார், நீர் பேச வேண்டிய 2 வார்த்தைகளை இப்பொழுது பேசலாம், உமக்குரிய நேரம் வந்துவிட்டது என்று சொன்ன பொழுது அந்த புதிய துறவி தலைமை துறவியிடம் சொன்னார், அங்கி அழுக்காயிருக்கிறது. மீண்டும் 3 ஆண்டுகள் உருண்டோடின. இப்பொழுது அந்த தலைமை துறவி அந்த துறவியிடம் கேட்கின்றார், நீர் பேச வேண்டிய 2 வார்த்தைகளை இப்பொழுது பேசலாம், இது உமக்கான நேரம் என்று சொன்ன பொழுது, நான் செல்கிறேன் என்று சொல்லி
துறவு மடத்திலிருந்து வீட்டிற்கு சென்று விட்டாராம். அப்பொழுது அந்த தலைமை துறவி அவரிடத்தில் சொன்னார், எனக்கு அப்பொழுதே தெரியும், நீர் இங்கு எதையும் சாதிக்கவில்லை. இங்கு நீர் செய்தது எல்லாமே, சொன்னது எல்லாமே குறைகள்தான், முணுமுணுப்புகள்தான். அப்பொழுதே நான் நினைத்து கொண்டேன், இந்த துறவு மடத்திலே நீர் நீடித்து இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே அருள் கூர்ந்து உம்முடைய இல்லம் நோக்கி நீர் பயணிக்கலாம் என்று அந்த தலைமை துறவி அந்த புதிய துறவியை அனுப்பி வைத்தாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட முணுமுணுப்பை நாம் பார்க்கிறோம். இறைவனிடத்திலிருந்து பல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டாலும் கூட பல நேரங்களில் நாம் முணுமுணுக்கத்தான் செய்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே அந்த நிலக்கிழார் ஓமையிலே மிகவும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. காலையில் வந்தவருக்கு இதுதான் கூலி என்று அந்த உரிமையாளர் பேசிவிட்டார். மாலையில் வந்தவர்களுக்கும் அதே கூலியை கொடுத்த பொழுது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, முணுமுணுக்கிறார்கள். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் இதுதான் நடக்கிறது. நாம் சிறந்தவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். அதே நேரத்தில் நம்மை விட மற்றவர்களுக்கும் சிறந்தவை கொடுக்கப்படுகின்ற பொழுது, நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்கலாம், அல்லது உறவினர்களாக இருக்கலாம், சொந்த பந்தங்களாக இருக்கலாம், அவர்களுக்கு நம்மை விட அதிகமானவைகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது, சிறந்தவைகளை அவர்கள் பெற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் அவர்களுக்கு எதிராக முணுமுணுக்கிறோம். அவளுக்கு வந்த வாழ்வை பாத்தியா அப்படின்னு சொல்லி நாம் அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவர்களாக, நம்மிடம் இருக்கவற்றை வைத்து கொண்டு நிறைவு காண முடியாதவர்களாக, அடுத்தவர்கள் வைத்திருப்பதை வைத்து கொண்டு குறை கூறிக்கொண்டு முணுமுணுத்து கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அன்பு மக்களே, பல நேரங்களில் நாம் இப்படி செய்வது நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கு ஒரு குறைவாக கூட அமைந்து விடுகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே பொதுவாக 2 தேர்வுகள் இருக்கின்றன. ஒன்று, நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பது. இன்னொன்று, அனைத்து காரியங்களையும் நினைத்து அவற்றை சொல்லி முணுமுணுத்து கொண்டே இருப்பது. பல நேரங்களில் நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க தவறிவிடுகின்றோம். இஸ்ரேல் மக்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அங்கே எகிப்திலே பார்வோனின் அடிமைத்தலையிலே இருக்கின்றார்கள். அவர்களை கடவுள் விடுவிக்கின்றார். அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திர வாழ்வுக்கு அவர்களை அழைத்து செல்லுகின்றார். ஆனாலும் பாருங்கள், அங்கும் கூட அந்த மக்கள் முணுமுணுத்து கொண்டே இருக்கின்றார்கள். அங்க இருக்கும்போது, எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் நல்லா இருந்தோமே, அங்க எங்களுக்கு நல்லா சாப்பாடுலாம் கிடைத்ததே, ஆனால் இங்கு சாப்பாடு கூட ஒழுங்கா இல்லையே என்று அவர்கள் பெற்று அந்த சுதந்திரத்தை அவமதிக்கக்கூடிய விதத்திலே அவர்களுடைய செயல்பாடுகளை அமைத்து கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்து கொண்டே இருக்கின்றார்கள். புதிய ஏற்பாட்டிலே பார்த்தோம் என்று சொன்னால், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பு திருத்தூதர்களுக்கு பலவிதமான ஆற்றல்களை, வல்லமைகளை கொடுக்கின்றார். பேய்களை ஓட்ட, நோய்களை குணப்படுத்த என்று அவர்களை வல்லமையால் நிரப்புகின்றார். ஆனாலும் பாருங்கள், அவற்றையெல்லாம் அந்த சீடர்கள், திருத்தூதர்கள் தங்களுடைய நினைவில் கொண்டிராமல், இறைவன் கொடுத்த அந்த வல்லமைகளுக்கு நன்றியுள்ளவர்களாக இல்லாமல் அவர்களுக்குள்ளே சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். யார் பெரியவர்? நான் தான் பெரியவன், நீ சிறியவன் என்று அங்கே முணுமுணுத்து கொண்டு சண்டை போட்டு கொண்டே இருக்கின்றார்கள். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். இறைவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ஆசீர்வாதங்களுக்கு நாம் நன்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா, அல்லது நம்முடைய வாழ்வில் காணப்படக்கூடிய சிறிய சிறிய குறைகளை நினைத்து பார்த்து இறைவனுக்கு எதிராக நாம் முணுமுணுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்விலே நாம் இறைவனுக்கு நன்றியுள்ளவர்களாக வாழ, அன்றாடம் நாம் இறைவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நினைத்து அதற்கேற்ப நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வரம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனிதத்தில் அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கை திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சொல்லிலும் செயலிலும் மாண்புற்ற துறவு மடத்து தலைவரான புனித பெர்னாடு உமது திரு அவையில் ஒழுங்கும் ஒருமைப்பாடும் நிலவ அயராது உழைத்தார். அப்புனிதரை நினைவு கூறும் நாங்கள் உமது மாட்சிக்காக ஒப்பு கொடுக்கும் ஒற்றுமை அமைதி ஆகியவற்றின் அருளடையாளத்தை கனிவாய் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதி நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பெர்னாடின் நினைவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித பெர்னாடு, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே தும்பரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும்.
விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மேல் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என்கிறார் ஆண்டவர். என் அன்பில் நிலைத்திருங்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித பெர்னார்டின் விழாவில் நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களிடம் தன் நற்பயனை விளைவிப்பதாக. நாங்கள் அவரது எடுத்துக்காட்டால் திடமும் அவருடைய படிப்பினையால் பயிற்சியும் பெற்று மனிதரான வார்த்தையின் மீது கொண்ட அன்பால் ஆட்கொள்ளப்படுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருட்சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும்
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை நிறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.